Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது கூடவேவும் கேரளா ஸ்பெஷல் தேங்காய் சம்மந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதாவது நம்ம சில நேரங்களில் வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரங்களில் வந்து இந்த மாதிரி கலவை சாதம் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். அதே நேரத்தில் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இந்த மாதிரி சம்மந்தி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இது வந்து கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி. அதாவது நம்ம வந்து தேங்காய் சட்னின்னு சொல்கிறோம் இல்லையா, துவையல்னு சொல்கிறோம்ல, அதுலேயே வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸில் வந்து பண்ணுறது தான் இது. இந்த சம்மந்தி வந்து எல்லா விதமான கலவை சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இன்னைக்கு டேஸ்டா தேங்காய் சாதம் தேங்காய் சம்மந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 2 மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வந்து நல்லா தாளிச்சிருங்க. ஸ்டவ்வை வந்து மிதமான தணல்ல வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. இந்த தேங்காய் சாதம் பண்றதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தணும். அது கூடவேவும் ஒரு 15 போல முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ரொம்ப ப்ரௌனா வந்து வறுத்தரக்கூடாது. இப்போ இது நம்ம நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா இது கூடவேவும் தேங்காய் துருவல் எடுத்துக்கிடணும். இப்போ நான் 2 கப்பு சாதத்துக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கிறேன். தேங்காயை வந்து நம்ம துருவி தான் சேர்த்துக்கிடணும். இதை வந்து லேசா இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. இதனுடைய கலர் வந்து மாறிடக்கூடாது, அப்படியே வெள்ளையா இருக்கணும். லேசா வந்து நீங்க சூடு பண்ணா போதும். இந்த அளவு நம்ம வதக்குனா போதும். இப்போ இது கூட வந்து நம்ம சாதத்தை வந்து சேர்த்துறணும். அதாவது 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு வந்து நான் 2 கப்பு சாதம் வந்து சேர்த்திருக்கிறேன். அப்படி சேர்க்கிறப்ப வந்து தேங்காய் நல்லா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் சாதம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ சாதம் வந்து நான் பொன்னி ரைஸ்ல வந்து சாதம் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து குக்கர்ல நீங்க 2 விசில் அல்லது 3 விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ இந்த சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சாதம் வந்து கலந்துடணும் இந்த தேங்காயோட. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எடுத்து போட்டாச்சு. இது வந்து லேசா நம்ம பொத்துனாப்புல வந்து கலந்து விடணும். ரொம்ப அப்படியும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா சாதம் வந்து ரொம்ப குழைவா ஆயிரும். இன்னைக்கு நான் பொன்னி ரைஸ்ல பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம பொன்னி ரைஸ்ல பண்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு. இந்த மாதிரி லேசா பொத்துனாப்புல கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் தேங்காய் சாதம். இந்த சாதம் வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சாப்பாடுன்னு சொல்லலாம். குடல் புண்களை வந்து ஆற்றக்கூடிய சக்தி வந்து உண்டு தேங்காய்க்கு. இது அதனால வந்து எல்லாரும் சாப்பிட முடியும். இப்ப அது கூடவேவும் தேங்காய் சம்மந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சம்மந்தி வந்து தேங்காய் சாதத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான கலவை சாதத்துக்கும் வந்து தொட்டு சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ் வெரைட்டி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 சில்லு அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவேவும் காரத்துக்காக 4 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கிறேன். இதை வந்து நல்லா நம்ம உடைச்சிட்டு சேர்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த மிளகாய் வத்தல் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் எடுத்த தேங்காய்க்கு இந்த 4 வத்தல் வந்து சரியா இருக்கும். அது கூடவேவும் 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 போல சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால நான் ஒரு 2-3 கூட எடுத்திருக்கிறேன். இந்த அளவுக்கு புளி வந்து எடுத்துக்கோங்க. புளி சேர்க்கறதுனால வந்து இந்த துவையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சம்மந்தி. இப்ப இது கூடவேவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூடவேவும் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பார்த்து நிதானமா சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். இதை வந்து நல்லா விழுதா அரைக்க கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பா அரைக்கணும். அப்பதான் வந்து இந்த சம்மந்தி வந்து நல்லா இருக்கும், சாதத்து கூட வந்து பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு. இந்த மாதிரி பதத்துல நம்ம அரைச்சா போதும். இப்ப பாருங்க, நான் கையில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கு. இந்த மாதிரி பதத்துல அரைச்சாதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் தேங்காய் சம்மந்தி. இந்த சம்மந்தி வந்து எல்லா விதமான கலவை சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் சூடான சாதம் கூட கூட போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த தேங்காய் சம்மந்தியை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்க கூட தேங்காய் சாதம், அது கூட தேங்காய் சம்மந்தி கேரளா ஸ்பெஷல், கேரளா ஸ்டைல்ல எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா இந்த 2 ரெசிபியும் நீங்க ட்ரை பண்ணுங்க, ரெண்டுமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.